பாஸ் நிகழ்ச்சியில இன்று நம்மளுடைய ஓவியா அவர்கள் வெளியேற்றப்பட்டாங்க. இது குறித்து மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளத்தில் தெளிவுபடுத்தி வந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓவியா நீங்க இல்லாத பிக் பாஸ் நிகழ்ச்சியை கண்டிப்பா நாங்க பார்க்க மாட்டோம். ஆனா நீங்க கண்டிப்பா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியே வந்தது நல்லதுதான். இதுக்கப்புறமாவது கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷம் அமையட்டும். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது, எந்த கவலையும் இருப்பாது. அப்படியே கவலை ஏதாவது இருந்தா கண்டிப்பா உங்க கூட நாங்க இருக்கோம். எங்களுடைய முழு ஆதரவும் இப்போதும் உங்களுக்காக மட்டும்தான் இருக்கு. குட் பை ஓவியா, வி ஆல் மிஸ் யூ, வி லவ் யூ அப்படின்னு அவங்களுடைய கமெண்ட்டை வந்துட்டு சமூக வலைதளத்தில் மக்கள் மனமுருகி வந்துட்டு அப்டேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்ப நமக்கே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தாங்க வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஓவியா வந்துட்டு உண்மையிலே ரொம்பவே இன்னசென்ட்டான பொண்ணு, ரொம்பவே வந்துட்டு குழந்தைத்தனமான பொண்ணு. அது மட்டும் கிடையாதுங்க, நம்மளோட ஓவியா வந்துட்டு காலையில எழுந்த ஆடுற டான்ஸை எல்லாருமே கண்டிப்பா மிஸ் பண்ண போறாங்க. எல்லாருமே நான் கமல் சாரையும் சேர்த்து தாங்க சொல்லிட்டு இருக்கேன். கமல் சார் வந்துட்டு ஓவியாவை குறித்து இன்னைக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில கொஞ்சம் கோவமா தான் பேசியிருக்காரு. ஆமாங்க, கமல் சார் வந்துட்டு ஆல்ரெடி ஓவியாவோட டான்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஓவியாவுக்கு அப்பப்ப சில சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நிறைய அறிவுரைகளும் பண்ணியிருக்காரு. கமல் சாரை பொறுத்த வரைக்கும் ஓவியா தான் வின்னர் அப்படின்ற விஷயம் கமல் சாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா ஓவியா வெளியே வந்து கமல் சார் அவர்கள் கூட ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அதனால இன்னைக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும் போதே கமல் சார் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இதே மாதிரி ஷோஸ்லாம் வந்துட்டு, அதாவது டாஸ்க் எல்லாம் வந்துட்டு பிக் பாஸ்ல நடந்திருந்தா கண்டிப்பா நான் பிக் பாஸை விட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எவ்வளவு கோவமா பேசினார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கூட வந்துட்டு பரணியோட விஷயம் இப்படிதான் நடந்துச்சு. எல்லாருமே ஓரங்கட்டப்பட்டு பரணி வெளியே வந்தாரு. இதை வந்துட்டு நம்ம யாரும் கண்டுக்கல. அதே மாதிரி வந்துட்டு எதுக்காக பிக் பாஸ் ஷோல வந்துட்டு இந்த மென்டல் மாதிரிலாம் டாஸ்க் கொடுக்குறாங்க? எவ்வளவோ சந்தோஷமான டாஸ்க் இருக்கு, எவ்வளவோ குடும்பங்களை புரிந்து கொள்வதற்கு டாஸ்க் இருக்கு. அப்படிப்பட்ட டாஸ்க்கை கொடுக்காம எதுக்காக வந்துட்டு பிக் பாஸ் எடிட்டர்ஸ் வந்துட்டு இப்படி ஒரு மென்டல் மாதிரி நடிக்கிற ஒரு டாஸ்க்கை எதுக்காக கொடுக்கணும்? அது என்ன மோட்டிவ்? அதனால கூட ஓவியா வந்துட்டு இந்த மாதிரி முடிவு எடுத்துக்கலாம். அதனாலையும் வந்துட்டு அவங்க கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்மளை பொறுத்த வரைக்கும் கூட வந்துட்டு நம்ம ஓவியா அந்த மென்டல் டாஸ்க்கு அப்புறமா தான் ரொம்பவே வந்துட்டு இதுவாயிட்டாங்க அப்படின்ற மட்டும் தெளிவா தெரியுதுங்க. அதனால கமலஹாசன் சார் ரொம்பவே கோவப்பட்டாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதே மாதிரி மறுபடியும் கண்டினியூஸா நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா இந்த ஷோவை தொகுத்தே வழங்க மாட்டேன், வெளியே போயிடுவேன் அப்படின்னு ரொம்பவே வந்துட்டு கோவமா பேசியிருக்காரு மக்கள் முன்னிலையிலேயே. இதுக்கு முன்னாடி கூட வந்துட்டு நம்மளுடைய கமலஹாசனுக்கும் பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் பயங்கரமா சண்டை வந்ததாக சமூக வலைதளத்தில் செய்திகள் வெளியே வந்துச்சு. இது குறித்து கமலஹாசன் சார் எந்த ஒரு செய்தியும் வந்துட்டு வெளியிடவே இல்லை. இதை வைத்து பார்க்கும்போது நல்லா தெரியுது அதை அவர் வந்துட்டு ஒத்துக்கிறார் அப்படின்றது தான். ஸோ இதனால கமலஹாசன் சார் எப்போ வேணாலும் வந்துட்டு பிக் பாஸ் ஷோவை விட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் தான் மக்கள் பேசி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எவ்வளவு நாள் தாங்க தாங்குவாரு? காயத்ரி நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க, சக்தியை கேள்வி கேட்க மாட்டீங்க அப்படின்னு டைரக்டாவே வந்துட்டு மக்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்திலே கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி பிக் பாஸ்லயும் வேற வந்துட்டு இது குறித்து எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க போல. அவர் என்னங்க செய்வாரு பாவம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.